ஒரு கூட்டுத்தொடரில் T7 மைனஸ் T4 வந்து 20ன்னு சொல்றாங்க. T7 மைனஸ் T4 20, T1 T2 T3 T4 T5 T6 T7 இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்றாங்க? 20ன்னு சொல்றாங்க. அப்போ இது இந்த T4க்கும் T7க்குள்ள டிஃபரன்ஸ் தான் 20. அப்போ கேப்ல எத்தனை இருக்கு? ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா உள்ள என்ன இருக்கும்? இப்போ ரெண்டு கேப் வருது இல்ல, ரெண்டு கேப் வந்தா இங்க என்ன வருதுன்னு சொல்றாங்க? டிஃபரன்ஸ் 20ன்னு சொல்றாங்க. இப்போ டிஃபரன்ஸ் 20னா இப்போ யோசிச்சு பாருங்க, இங்க நான் 80 இருக்குன்னு வைங்க T7, இங்க 60 இருக்குன்னு அர்த்தம். டிஃபரன்ஸ் 20 தானே. இப்போ இங்க 60 இருந்தா அப்ப இந்த இடம் எவ்வளவா இருக்கலாம்? 40 இருக்கலாம். கெஸ் பண்ணலாம். ஒருவேளை அப்ப இங்க 100 இருந்தா இது 80 இருக்கலாம், 60 இருக்கலாம். அப்போ இந்த 20 வச்சு இந்த நம்பரை நம்மளால கெஸ் பண்ண முடியுமா? புரியுதா? இப்போ ஒருவேளை இங்க 120 இருந்தா இங்க 100 இருக்கும், இங்க 80 இருக்கும். அப்ப டிஃபரன்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் நம்பரை சொல்ல முடியுமா முடியாதா? எது வேணா வரலாமா? டிஃபரன்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் நம்பரை சொல்ல முடியாது. டிஃபரன்ஸ் 20, அதான் நான் சொன்னேன். லாஸ்ட் நம்பர் 80 இருந்தா ஃபர்ஸ்ட் நம்பர் 40, லாஸ்ட் நம்பர் 100 இருந்தா அங்க லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்ல முடியும். இந்த டிஃபரன்ஸ் 20 மட்டும் வச்சு எப்படி சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் நம்பரை? அதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது, சரிதானே? வெறும் டிஃபரன்ஸை வச்சு இந்த 20 வச்சு இந்த உறுப்பை சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. சொல்ல முடியாது. நம்ம இந்த 80 வச்சு தான் 40ன்றோம், இந்த 100 வச்சு தான் இதை வந்து என்ன சொல்றோம்? அப்போ எல்லை வச்சு ஏவை சொல்லலாம், டியை வச்சு ஏவை சொல்ல முடியாது. அதான் கான்செப்ட் இதுல. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 60ன்னு சொல்றாங்க. முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் இதை யோசிங்க. இப்போ மொதல் உறுப்புக்கும் 4வது உறுப்புக்கும் என்ன வித்தியாசமா? 1வது உறுப்பு 2 3 விட்டுருங்க, 4வது உறுப்பு எவ்வளோ? 20ன்னு பார்த்தோமா? அடுத்து 5 6 விட்டுருங்க, 7வது உறுப்பு என்ன பார்ப்போம்? 20. 8 9 விட்டுருங்க, 10வது உறுப்பு என்னது பார்ப்போம்? 20. அப்போ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? அப்போ முதல்ல இருந்து 10வது உறுப்பு வர வித்தியாசம் 60 வருது இல்லை? அப்போ இதுவும் சரி, ஏவும் சரி, பியும் சரி. அந்த வித்தியாசத்தை வச்சு வித்தியாசத்தை சொல்லலாம். இது டிஃபரன்ஸ் தானே, இந்த டிஃபரன்ஸை வச்சு டிஃபரன்ஸை சொல்ல முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. அப்போ ரெண்டுமே கரெக்ட். இந்த கூற்று 12வது உறுப்பிற்கும் 20வது உறுப்பிற்கும் கூட்டு சராசரின்னு சொல்றாங்க. ஆவரேஜ் வந்து ஜெனரல். ஆவரேஜை பொறுத்தவரை 12க்கும் 20க்கும் என்ன ஆவரேஜ்மா? 12 + 20/2 எவ்வளோ? 12 + 20 32. 32ல பாதி 16. இது எக்ஸாக்டா கரெக்ட். ஆவரேஜ்னு சொன்னா அதான மீனிங். ஏன்னா இது ஏபி, எல்லா நம்பரும் கரெக்டாக கூடிக்கிட்டே போகும். அப்போ 2 டேர்முக்கு ஆவரேஜ்னா கரெக்டாக 2க்கும் நடுவில் இருக்கும். அப்போ இந்த 3 டேர்மையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? சரின்னு சொல்ல முடியும். உங்க கொடுத்துருக்க 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரின்னு சொல்ல முடியும். ஆனா 5வது உறுப்பிற்கும் 30வது உறுப்பிற்கும் கூட்டு சராசரி 17ன்னு சொல்றாங்களா? அப்போ இந்த கொஸ்டின் பொறுத்தவரை உங்களுக்கு கூட்டுத்தொடர் தெரியுதான் செக் பண்ணல, ஆவரேஜ் தெரியுதான்னு பாக்குறாங்க. அவ்வளவுதான். 5க்கும் 30க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5 30. ஆவரேஜ் எவ்வளோ வருது? 35/2 17.5. அப்போ இது வந்து 17வது டேர்மாவும் இருக்கலாம், இல்ல 18வது டேர்மாவும் இருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இதை எக்ஸாக்டா என்ன சொல்லிடலாம்? தப்பு. இதுல வந்து எது ஃபால்ஸ் தானே கேட்குறாங்க. ஆப்ஷன் டி வந்து 100% ஃபால்ஸ்.